ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இந்த வாரம் ஒரு ஆக்ஷன் பேக் அப்படின்னு சொல்லலாம். ஈவெண்ட்ஸு, நியூஸு, குவார்ட்டர்லி ரிசல்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. திங்கட்கிழமை ரிபப்ளிக் டே ஹாலிடே நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். ஸோ செவ்வாய்க்கிழமை மார்க்கெட்டில் என்னென்ன ஸ்டாக்ஸ் வாட்ச் பண்ணலாம்? நிஃப்டி வெள்ளிக்கிழமை எப்படி முடிஞ்சிருக்கு? வெள்ளிக்கிழமை ரிசல்ட் கொடுத்த கம்பெனிஸோட இம்பாக்ட் என்ன? இதை பற்றி கம்ப்ளீட்டாக செவ்வாய்க்கிழமை மார்க்கெட்டுக்கு தேவையான முக்கியமான நியூஸ் நம்ம பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி, நான் ஃபவுண்டர் நாராயணன். சென்னை ட்ரேடிங் அகாடமி ஸ்டாக் மார்க்கெட்டை ரொம்ப ஈஸியாக ஒரு ஷார்ட் பீரியடில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரமும் ட்ரைனிங் செஷன் நடக்குது. நேரடியாகவும் நடக்குது, ஆன்லைன்லேயும் நடக்குது. இந்த ட்ரைனிங் செஷனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம், வெள்ளிக்கிழமை மார்க்கெட் எப்படி இருந்தது? அதுக்கு முன்னாடி ஓவரால் வீக்கில் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 2.5% கிட்ட இறங்கியிருக்கு. கடந்த அக்டோபருக்கு அப்புறம் ஒரு லோயஸ்ட் லெவல் நிஃப்டி, பேரிஷ் கேண்டலும் கூட. வெள்ளிக்கிழமை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் சைன் டர்ன் ஆகிருக்கணும். ஏன்னா மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்து ஒரு நியூட்ரலில் சஸ்டெயின் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு நியூஸ் மார்க்கெட்டில் வந்தது, ஒரு பெரிய பூகம்பமே கிளம்பி இருந்தது. அதானி குரூப்புக்கான அலிகேஷன் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. இதில் நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்னா, எஸ்இசின்ற ஸ்டாக் மார்க்கெட் ரெகுலேட்டர் யூஎஸ் கோர்ட்டை வந்து அவங்க அணுகியிருந்தாங்க. அதானி குரூப் அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு நேரடியாக சம்மன் டிஜிட்டல் மூலயமா அனுப்புறதுக்கான அப்ரூவல் கேட்டு அணுகியிருந்ததாக ஒரு நியூஸ். அது வந்து ஜனவரி 21 22 இந்த நியூஸ் நடந்தது. பட் ஆனால் நமக்கு ப்ளூம்பர்க், ரீச்சர்ஸ் இந்த மாதிரி குளோபல் மீடியாவில் ரிஃப்ளெக்ட் ஆனது ஜனவரி 23. அது வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு மார்க்கெட்டில். முக்கியமாக அதானி என்டர்பிரைசஸ் ஒரு 14-15%, 10%க்கு மேலே ஃபால். இல்லை ரொம்ப மேஜர் இந்த அலிகேஷனில் இருக்கக்கூடிய கம்பெனி அதானி குரூப்பில் அதானி க்ரீன் எனர்ஜி. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்ஸு நம்ம செவ்வாய்க்கிழமை மறுபடியும் வாட்ச் பண்ணலாம். மேபி இதை அதானி குரூப் மறுப்பு தெரிவித்து இருந்தாலும் இதோட வாலட்டிலிட்டி செவ்வாய்க்கிழமை மார்க்கெட்லேயும் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக இருந்தது. மோர் தென் 200%, ஒரு லார்ஜ் பேரிஷ் கேண்டில் அவங்க க்ளோஸ் ஆச்சு. ரெண்டாவது விஷயம், ருப்பி ரெக்கார்ட் லோ கிட்டத்தட்ட 92 ரூபா கிட்ட இறங்கியிருக்கு. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் நெகட்டிவ் கீ ஃபேக்டராகவே பார்க்கலாம். இதை தாண்டி வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பந்தன் பேங்கோட குவார்ட்டர்லி ரிசல்ட் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் கொடுத்தது. 5% கிட்ட இன்க்ரீஸ் ஆச்சு. பேடிஎம் நியர்லி 10% கிட்ட ஃபால் ஆச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத டீட்டெயில், முக்கியமாக பேடிஎம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட், பிஐடிஎஃப், இந்த இது வந்து டிசம்பர் 25 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு நியூஸ் இல்லை. ஸோ அப்போது இந்த நியூஸோட இம்பேக்டும் ஒரு ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு மார்க்கெட்டில் டிஸ்கஷன் இருக்குது. மேபி பேடிஎம் இந்த ஃபால் வந்து மேபி செவ்வாய்க்கிழமை ரெக்கவர் ஆகுமா, இல்லை மறுபடியும் இன்னும் வீக் ஆகுமான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதானி க்ரீன் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன நியூஸு 14% கிட்ட இறங்குச்சு. இந்துஸ்தான் ஜிங்க்கு நடுவில் சில்வர் ஃபால் ஆனப்போ ஒரு பெரிய வீக்னஸ் இருந்தது புதன் வியாழனில். அதுக்கப்புறம் அகெயின் வெள்ளிக்கிழமை ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக், நியர்லி 4% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. இண்டிகோ 4% கிட்ட ஃபால் ஆகிருந்தது குவார்ட்டர்லி ரிசல்ட் இம்பேக்ட். பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸு ரீசெண்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆன இந்த கம்பெனி ஒஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லலாம் இந்த 2 மாதத்தில். ஸோ ஒரு மோசமான ஃபால். இதை தாண்டி நிஃப்டியில் இருக்கிற ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண கம்பெனிஸில் வெள்ளிக்கிழமை ஸ்ரீராம் ஃபினான்ஸு கிட்டத்தட்ட 3% கிட்ட இறங்கியிருந்தது. குளோபல் ப்ரோக்கரேஜஸோட அப்டேட் செவ்வாய்க்கிழமை நம்ம வாட்ச் பண்ணலாம். அதே போல் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜியோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டு, காட்ரேஜ் கன்சூமர், சோனா பிஎல்டபிள்யூ ஆட்டோ ஆன்சிலரி மேனுஃபேக்சரிங் கம்பெனி, கரூர் வைஸ்யா பேங்க், லாரஸ் லேபோட ரிசல்ட்டு. ஸோ இதெல்லாமே வந்து அகெயின் செவ்வாய்க்கிழமை மார்க்கெட்டில் வாட்ச் பண்ணலாம். லாரஸ் லேபோட ப்ரோக்கரேஜ் அப்டேட் ஆல்ரெடி என்னோட டெலகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். டெலகிராம் குரூப்பில் நீங்கள் இல்லை அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதை தாண்டி என்னென்ன இம்பேக்ட் அப்படின்னா, எஸ் பேங்க் டீலில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் செபி கொடுத்துருக்குறாங்க. கேர்லில் அட்வென்ட் அஃபீஷியல்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை வந்து இன்சைடர் ட்ரேடிங் ரூல் அண்டரில் வந்து இதை வயலேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸு. இது எஸ் பேங்க்குக்கு ஒரு செட்பேக் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லை, ஹெச்ஜி இன்ஃப்ரான்ற ஸ்டாக்கு 16% கிட்ட இந்த ஸ்டாக் ஃபால் ஆச்சு. சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் இவங்களோட ஆஃபீஸில் கண்டக்ட் பண்ணுறது ஒரு நியூஸாக பார்த்தலாம் இருந்தது ஒரு காரணம். ஸோ இப்போ இதெல்லாமே திங்கக்கிழமை நம்ம மறுபடியும் செவ்வாய்க்கிழமை நம்ம மறுபடியும் கவனிக்கக்கூடிய ஸ்டாக்ஸு. இப்போ இந்த வாரம் நீங்கள் ஆல்ரெடி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இந்த ஸ்டாக் வச்சுருக்கீங்களான்னு பாருங்கள். ஏன்னா ஜனவரி 27 ரெக்கார்ட் டேட் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் ஆக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற கம்பெனிஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா
நீங்க ஆல்ரெடி வச்சிருந்தா மட்டுமே இந்த டிவிடெண்ட் உங்களுக்கு ரிசீவ் ஆக வாய்ப்பு இருக்கு. பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் ரூ. 22 ஒரு ஷேருக்கு இன்டரிம் டிவிடெண்ட் குடுக்குறாங்க. எஸ்ஆர்எஃப் ஒரு ஷேருக்கு ரூ. 5. யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் லிமிடெட் ரூ. 6 ஒரு ஷேருக்கு. விப்ரோவும் ரூ. 6 ஒரு ஷேருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை ரெக்கார்ட் செவ்வாய்க்கிழமை ரெக்கார்ட் டேட். கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் புதன்கிழமை ரெக்கார்ட் டேட் ரூ. 4.50 ஒரு ஷேருக்கு இன்டரிம் டிவிடெண்ட். கேபிஐ கிரீன் 20. ஸோ ரொம்ப ஒரு குறைவான டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாமே மேஜர் கம்பெனி டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டில் நம்ம கவனிக்கக்கூடியது. இப்போது வெள்ளிக்கிழமை மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் சனி, ஞாயிறு, திங்கள் இந்த 3 நாளில் என்னென்ன ஸ்டாக் நியூஸு, இதில் ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த வீடியோவில் எந்த ஒரு ஸ்டாக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணல. இன்ஃபர்மேஷன் எஜுகேஷனல் பர்பஸ்க்கான ஒரு வீடியோ மட்டுமே. ஸோ அதனால் இதில் எந்த ஒரு ஸ்டாக்கும் நீங்கள் வந்து இதோட அட்வைஸாக எடுத்துக்க வேணாம். நீங்கள் ஓனாக டிசைட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, எக்கனாமிக் சர்வே 2026-27 வந்து பார்லிமெண்ட்டில் ஜனவரி 29 டேபிள் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிப்ரவரி 1 பட்ஜெட் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் 29லேருந்தே மார்க்கெட் வாலட்டிலிட்டி அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம கவனிக்கக்கூடியது 29 பிப்ரவரி 1 பட்ஜெட், இந்த 2 செஷன் வந்து இம்பேக்ட் இருக்கும். அடுத்து குளோபலாக பார்க்கும்போது ஃபெடரலோட ரேட் கட்டில் இம்பார்ட்டன்ட் அப்டேட் கைடன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கலாம். ஆனால் இது ஒரு பாசிட்டிவான நியூஸு. இது அஃபிஷியலாக வரல, பட் இது ஒரு ஸ்பெக்குலேட்டிவாக மீடியாவில் இருக்கிற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா வந்து 50% டேரிஃப் ஆல்ரெடி நமக்கு இம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் 25% குறைக்க வாய்ப்பு இருக்குன்ற ஒரு நியூஸு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த டேரிஃப் ரிலேட்டட் அமெரிக்காக்குள்ளே இருக்கிற டாப் மேனேஜ்மெண்ட் டிஸ்கஷன் வந்து ஆடியோ லீக்காக இருக்கிறதா ஒரு நியூஸ் நான் மீடியாவில் பார்த்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் செட்பேக் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த டேரிஃப் டிஸ்கஷனுக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் என்னென்னா, கோல்டு, சில்வர் இது இல்லாமல் மார்க்கெட் இன்னைக்கு ஒரு பேஸ்போரில் இல்லைன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட $108-109 சில்வர் இன்னைக்கு அமெரிக்காவோட மார்க்கெட்டில் கிராஷ் ஆகிருக்கு. கோல்டு $5080, $5090 கிட்ட டர்ன் ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ டார்கெட் போகுமோன்ற ஒரு பெரிய ஷாக்கான விஷயமும் இருக்குது. இது ஒரு பாசிட்டிவாகவும் இருக்குது ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு. இந்த கோல்டு சில்வரோட ரேலியில் என்ன இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை இந்துஸ்தான் ஜிங்க் இன்க்ரீஸ் ஆனதுக்கும் அது சில்வர் ரிலேட்டட் கம்பெனின்றதுனால அதே இம்பேக்ட் மண்டே டியூஸ்டேல நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்துஸ்தான் காப்பர், இந்துஸ்தான் ஜிங்க்கு, வேதாந்தா, அலுமினியம், நால்கோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் அதோட பாதிப்பு இருக்கும். ஸோ அப்போ அது என்ன டைரெக்ஷனில் இருந்தாலும் நம்ம அதை வாலட்டிலிட்டி அதிகமாக சான்சஸ் இருக்குது. அடுத்தது ரியல்டி ஸ்டாக்ஸ். ஏன்னா தொடர்ந்து கண்டினியூஸாக இறங்கிட்டு இருக்கிற ஒரு செக்டார் இந்த மார்க்கெட் ஃபாலில் 26,000க்கு மேலே நிஃப்டி இருந்ததுலேருந்து அங்கேருந்து ஃபால் ஆனதுலேருந்து அதிகமாக ஒரு செக்டார் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா அது ரியல்டி ஒன் ஆஃப் த செக்டார் ரியல்டி சொல்லலாம். இந்த ரியல்ட்டியில் இப்போ என்ன ஒரு நியூஸ் அப்படின்னா, ஒரு மேஜர் எம்பசி டெவலப்மெண்ட் ரியல்டி ஃபார்ம் இது. சேல்ஸ் புக்கிங் வந்து 2.5 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் கொடுத்துருந்தது. ரியல்டி ஸ்டாக்ஸு நம்ம டியூஸ்டே கவனிக்கலாம். இப்போ குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு வரலாம். கோட்டக் மஹிந்திரா பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இது ஒரு 3 மேஜர் பேங்க்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அப்போ என்னென்னா செவ்வாய்க்கிழமை பேங்க் நிஃப்டியோட வாலட்டிலிட்டிக்கு பஞ்சம் இல்லை. ஃபஸ்ட்டு கோட்டக் பேங்க்கு ப்ராஃபிட் 4% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைவு. ஆனால் வாராக்கடன் அதை அசட் ஸ்டேபிலிட்டின்னு சொல்லுவோம், அது இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் 4.3% இன்க்ரீஸ் ஆகி 3,446 கோடி ரூபா அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆக்சிஸ் பேங்க் 6,489 கோடி ரூபா அளவுக்கு ப்ராஃபிட் 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் கவனிக்கக்கூடியது வாராக்கடனும் இவங்களும் ரொம்ப ஸ்டேபிளாக ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. கிராஸ் என்பிஏ 1.46லேருந்து 1.4 குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு குவாலிட்டி ரிசல்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இண்டஸ்இண்ட் பேங்க்கு ப்ரொவிஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்ட்ரெஸ்ட் இன்கம், நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வாராக்கடன் ரொம்ப ஸ்டேபிளாக கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நெட் ப்ராஃபிட் கடந்த வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது 90% கிட்ட இங்கே ஃபால் ஆகிருக்கு. 1,402 கோடி ரூபா ப்ராஃபிட் கடந்த வருஷம் இதே குவார்ட்டரில் இருந்தது. இப்போது 128 கோடி ரூபா தான் கொடுத்துருக்குறாங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் கிட்டத்தட்ட 12.7% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. வாராக்கடன் ரொம்ப நியூட்ரலாக ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 3 பேங்க்கு ரிசல்ட்டு. சிமெண்ட் கம்பெனி செவ்வாய்க்கிழமை வாட்ச் பண்ணலாம். ஏன்னா சிமெண்ட் கம்பெனியில் மேக்ஸிமம் மார்க்கெட் ஷேர் இண்டஸ்ட்ரியில் வச்சுருக்கிற அல்ட்ராடெக் சிமெண்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க.
ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ரிசல்ட். ப்ராஃபிட் 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 23% ரைஸ் ஆயிருக்கு. இல்ல கவனிக்கக்கூடியது என்ன, மார்ஜின் 16.28லேருந்து 17.94 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரொம்ப ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டாவும் நம்ம இங்க பார்க்கலாம். அடுத்து பாரத் பெட்ரோலியமோட ரிசல்ட் 17% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 13.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா மார்ஜின் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகல. 9.3லேருந்து 9.8 ரைஸ் ஆயிருக்கு. இதை தாண்டி இன்னும் ஒரு சில கம்பெனிஸோட ரிசல்ட் நம்ம டியூஸ்டேல கவனிக்கலாம். ஒன்று JSW எனர்ஜி, கிரானியூல்ஸ், இந்துஸ்தான் காப்பர் வந்து நியூ ஆர்டர், ஒரு பிக் ஆர்டர், முக்கியமாக மத்திய பிரதேஷ்லேருந்து காப்பர் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபர்ட் பிட்டராக இருந்திருக்கிறது. இதெல்லாமே நம்ம கவனிக்கக்கூடிய ஸ்டாக். இதை தாண்டி நியூஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்னா ஜியோ ஃபினான்ஷியல், யூபிஎல், இதுக்கு வாட்ச் பண்ணலாம். நெகட்டிவ் சைடில் விமார்ட் வந்து அவங்களோட ரெவன்யூ க்ரோத் ஃபோர்காஸ்டிங்கை குறைச்சிருக்கிறாங்க. அது நம்ம கவனிக்கலாம். பின் லேப்ஸ் அப்படின்ற கம்பெனி, வியோ பேங்க் அப்படின்ற கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் டீல். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம செவ்வாய்க்கிழமை மார்க்கெட்டில் கவனிக்கக்கூடிய ஸ்டாக்ஸு. இந்த வீடியோவில் எந்த ஒரு ஸ்டாக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணல. எஜுகேஷனல் பர்பஸ், இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே இந்த வீடியோ. ஸோ சென்னை ட்ரேடிங் அகாடமி ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியடில் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு யூடியூப் சேனல். ப்ளஸ் என்னோட டைரக்ட் ட்ரைனிங் செஷன், ஆன்லைன் ட்ரைனிங் செஷன் நடந்துகிட்ருக்கு. வாட்ஸ்அப் நம்பர் என்னோட இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். டைரக்ட் ட்ரைனிங் செஷன், இது எல்லாமே ஃப்ரீ செஷன் தான். ஸோ அதனால் நீங்கள் கலந்துக்கலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப்லேயும் மார்க்கெட் அப்டேட்ஸ், ஸ்டாக் நியூஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருந்து கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த செஷன் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் நன்றி. வணக்கம்.